வீட்டில் அம்மா எப்பயுமே ப்ரான் தொக்கு பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் எடுத்து வச்சிருவாங்க. நைட்டுக்கு அதில் ப்ரான் புட்டு மசாலா பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். சரி, அந்த ரெசிபி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கிலோ ப்ரான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தொக்கு நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஒரு கடாயில் கொஞ்சம் கடுகு, சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி அண்ட் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சிருந்த ப்ரான்ஸை சேர்த்து வதக்கிடுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் ஆனியன் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, சோம்பு இதை எண்ணெயில லைட்டா வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னா நம்மளோட ப்ரான் தொக்கு ரெடி. புட்டு செய்யறதுக்கு ஒரு கப் பச்சரிசி மாவுல உப்பு சேர்த்து கலந்துட்டு தண்ணி லைட்டா அந்த மாதிரி தெளிச்சு இந்த மாதிரி புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காவும் துருவி வச்சுக்கோங்க. புட்டு மேக்கர்ல ஃபர்ஸ்ட் தேங்காய், தென் புட்டு மாவு, தென் நம்ம ப்ரான் தொக்கு சேர்த்துட்டு அகைன் நம்ம தேங்காய் பூ, புட்டு மாவு, ப்ரான் தொக்கு சேர்த்து 2 லேயரா பிரிச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளவுதான். நல்ல சுட சுட இந்த புட்டு அதே மசாலாவோட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ப்ரான் தொக்கு செய்யற